உங்களுடைய நிறைய காணொலியில பாத்துட்டோம். அது பாத்தீங்கன்னா காய்பண்ணத்துல புனித முடியப்பர் ஆலயம் அதனுடைய வரலாறு நம்ம நிறைய வீடியோ நாங்க பாத்துட்டோம். இந்த நேரத்தில் நீங்க ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்களேன். என்னுடைய பெயர் ஸ்டீவன் பட்டங்கட்டியார். நான் ஆவுச்சத்திரம் பக்கத்துல என் மனைவி ஊரான ஒரு கிராமத்துல 40 வருஷமா வாழ்ந்து வரேன். எங்களுக்கு பூர்வீகம் இந்த காயல்பட்டினம் முடியப்பர் ஆலயத்துக்கு இருக்கும் கடையக்குடி என்ற பகுதி தான். அதாவது எங்கள் சமுதாயத்துக்கு, இந்த கடையல் சமுதாயத்துக்கு நாங்கள் நாட்டாமை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். 1542ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி புனித சபேரியார் மணப்பாட்டில் இருந்து இந்த கடையக்குடி பகுதிக்கு வந்து அங்க ஒரு புதுமையை செய்து கடையின மக்கள் 700 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அந்த ஞானஸ்தானம் கொடுத்தவுடன் ஒரு சின்ன குருசெடியை கட்டி அந்த குருசெடியை சந்தேசோ குருசெடி என்று பெயரிட்டு வணங்க ஏற்பாடு செய்தார். அதாவது இந்து மதத்தைச் சேர்ந்த கடையின மக்கள் 1542ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு தழுவினார்கள். இது மதத்தினுடைய வரலாறு தூய சபரியாரின் கடிதங்கள் என்ற நூலில் தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1544இல் ஒரு குருசடிக்கு எதிரே ஒரு சிறிய ஆலயத்தை கடையின மக்கள் கட்டி அந்த ஆலயத்தை புனித முடியப்பருக்கு சந்தேசோவுக்கு அர்ப்பணம் செய்தார் புனித சபரியார். அதாவது ஒரு ஆலயம் இந்து ஆலயமா இருக்கட்டும், கிறிஸ்தவ ஆலயமா இருக்கட்டும், ஒரு ஆலயத்தை ஒரு சமூகத்துக்கு அர்ப்பணம் செய்வது ஒரு ஐதீக கடமையாகும். புனித சபரியார் அந்த கடையின மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து 1544 கட்டப்பட்ட ஒரு சிறிய ஆலயத்தில் முடியப்பருடைய சுருவத்தை வெளிநாட்டில் இருந்து வரவழைத்து அவர் அந்த பீடத்தில் வைத்து இவர்தான் இந்த கடையின மக்களின் பாதுகாவலை என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் புனித சபரியார். இந்த சபரியார் என்பவர் ஒரு புனிதர். அவரும் கிறிஸ்தவ மதத்தை பரப்பதற்காக போர்ச்சுகீஸ் நாட்டு துறைமுகத்திலிருந்து 1541 அப்படியே கடலோர பகுதியில் மக்களை சந்திச்சு ஞானஸ்தானம் கொடுத்தார் வேம்பாறு வரை. அவர் ஒரு புனித முடியப்பர் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துக்காக உயிர் நீத்த முதல் மனிதர். ஒரு புனிதர் இன்னொரு புனிதருக்காக கட்டிய ஒரு ஆலயம் எது என்றால் உலகத்திலேயே இது மட்டும் இந்த கடையக்குடி சந்தோஷ சர்ச்சி மட்டும்தான். இந்த ஆலயத்தில் அருகே வாழ்ந்து வந்தவர்கள் கடையின மக்கள். அந்த கடையின மக்கள் சில நூற்றாண்டுகள் கழித்து அந்த இடத்தில் காலரா நோய்க்கு வர வெறும் காலரா நோய்க்கு அந்த காலத்தில் மருந்து கிடையாது என்பதற்காக பயத்தின் காரணமாக மாண்டவர் போக பல ஊர்களுக்கு பிரித்து சென்று விட்டார்கள். இந்த பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதம் தை மாதம் 5ஆம் தேதி தூத்துக்குடியில் ஒன்று கூடி வரி போட்டு ரயில் பஸ் வசதி இல்லாத காலத்தில் கூட நடந்தே ஆலயம் 5 நாட்கள் அங்க தங்கி இருந்து பெட்ரோல் சிலைக்கு வைத்து அவரவர்கள் அசனம் வைத்து அவர்கள் ஊருக்கு சென்றுவது பல நூற்றாண்டு காலமாக அவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது 1982ஆம் ஆண்டு அந்த கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம், கடியப்பட்டினம் போன்ற இடங்களிலிருந்து மீன்பிடி தொழிலுக்காக வந்த முக்குவர் இன மக்கள் பல மீனவர் கிராமத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு இறுதியாக இந்த கடையக்குடி கடற்கரையில் குடியேறினார்கள். 15 குடும்பங்கள் தான் குடியேறியது. அந்த 15 குடும்பத்தில் ஆரைக்கம் அப்படின்னு ஒருத்தர் தான் அந்த குடும்பத்திற்கெல்லாம் தலைவராக இருந்தார். அவர்கள் பின்னக்காயை சேர்ந்த மீனவர்களும் வீரவாண்டியப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்களும் அவரிடம் எங்களுக்கு ரூபாய்க்கு 10 பிடித்து வரும் மீன்களில் ரூபாய்க்கு 10 பைசா எங்களுக்கு இது தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு இது உண்டு, மீனவர்களை தர வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் தூத்துக்குடியில் என் தந்தையிடம் முறையிட நான் என் தந்தை மற்றும் 10 பேர் அவங்க எங்கள் ஆலயம், அவர்கள் தங்கி இருக்க இடம் எங்களுக்கு சொந்தமான இடம், அதனால் நீங்க தொழிலுக்காக வந்திருக்கிறார்கள், அவர்கள் தொழில் முடிஞ்சவுடன் ஊருக்கு போய் விடுவார்கள், அவர்கள் எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம் நீங்கள் என்று நாங்கள் சொன்னவுடன் அதுக்குரிய ஆதாரத்தை பார்த்து வீரவாண்டியப்பட்டினத்துக்கு மீனவர்கள் திருப்பி சென்றார்கள். பின்னக்காய்க்கு மீனவர்கள் திரும்பி சென்றார்கள். அவர்கள் இங்க வந்த இடத்தில் இங்க முடியப்படாததால் அவர்களுக்கு நல்ல தொழில் வந்தது. நல்ல தொழில் வந்தவுடன் நல்லா சம்பாதிச்சார்கள். 15 வீடு எப்படி 200 வீடா மாறியது என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு என்ற ஒரு பகுதியில் நடந்த ஒரு மத தாக்குதல், அதாவது அது மத கலவரம் இல்லை, அருள்மிகு பகுதி அம்மன் கோயிலை சூறையாடி பெண்களை மானபங்கம் செய்து கடலிலே புனித நீராடி அம்மன் பக்தர் 26 பேரை கடல் நீரில் அமைக்கு படுகொலை செய்ய முக்குவல் இணையத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் பாவிகள் அவர்கள் பல ஊழலுக்கு சுற்றி தீர்ந்தவர்கள் எல்லாம் கடைசியாக இங்க நம்ம இளைஞர்கள் மீனவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அத்தனை பேர் ஒன்று கூடி இன்னைக்கு 200 வீடு வந்து விட்டது. 200 வீடு வந்தாலும் சரி இருந்து விட்டு போட்டோம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை அப்படின்னா அவர்கள் ஜெப வழிபாடுக்காக எங்கள் ஆலயத்தை வழிபட்டார்கள். ஆம், அது அவர்களும் காட்டு ஒவ்வாள்கள் அடையும், கதவு அடைச்சே இருக்கும், ஜெப வழிபாடு நடக்கட்டுமே என்று நாங்களும் அதை ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. அதாவது அந்த ஆலயத்தை அவங்க கும்பிட வந்தது நாங்கள் எதுவும் பிரச்சனை செய்யாமல் இருப்பது நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த சலுகையை தவிர உண்மை அல்ல. அவர்கள் வந்தார்கள். அவருக்கு ஜெபம் பண்ண ஒரு சாமியார் வந்தார் பக்கத்து ஊர்ல இருந்து.
இப்படி ஜனவரி 2ஆம் தேதி திருவிழா நடத்துகிறார்கள் அல்லவா, இந்த திருவிழா அந்த காலத்தில் கிடையாது. அப்படி வந்து ஒரு சாமியார் வந்தார், அவர் கொடுக்கிற துட்டை வாங்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருந்தவர்கள் கடைசியில் ஆலயத்துக்கு எதிரே வந்து 2003ஆம் ஆண்டு ஒரு மே மாதம் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு ஆலயம் கட்ட அடிக்கல் கட்டினார்கள். அடிக்கல் கட்டும் போது நான் வந்து தகராறு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்து அந்த ஆலயம் கட்ட விடாமல் தடுத்து விட்டேன். உடனடியாக மேதமிகு பிஷப் பீட்டர் பெர்னாண்டோ என்பவர் இருந்தார். அவரை போய் இவங்க நிர்வாக செலவுக்கு 2 லட்சம் ரூபாய் கையில கொடுத்து அவர் எங்க கோயில அவங்க பங்கு கோயில்னு இருக்காங்க. எங்கேயாவது உண்டாயா? அதாவது கோயில் கட்டி 482 வருடம் ஆகிறது. இந்த தூத்துக்குடி மேட்டாசனன் வந்து 100 வருஷம் ஆகுது. ஒரு 483 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள கோயில் இந்த 100 வருஷமான திருச்சபைக்கு எப்படி நிர்வாகத்துக்கு வரும், சொந்தமாக முடியும்? அதாவது ஒரு தனி நபரோ ஒரு சமூகம் கட்டும் எந்த ஒரு ஆலயமும் அந்த தனிநபரால் அந்த சமூகத்தினால் ஆவண பரிமாற்றம் செய்தால் மட்டுமே அது மத நிர்வாகத்துக்கு வரும். ஆனால் எந்த விதமான ஆவணம் பரிமாற்றம் செய்யாத நிலையில் கோயிலுடைய தீர்வை மேனேஜர் என்று வந்த பிறகு 1969 பிரசிடென்ட் அப்படிங்கிற பிறகு நாங்கள் தான் மின்னிணைப்பு பெற்றோம். அப்படிதான் இந்த மீனவர்கள் கிடையாது. கடைசியில் அவங்க வந்து இது பங்கு கோயிலாம் அந்த கரியப்பட்டத்துக்கார மீனவர்கள் இந்த முதியப்பருக்கின் இறை மக்களா நடப்பாரியா? ஒரு ஆலயத்தை 2 சமுதாயத்துக்கு அர்ப்பணம் செய்த ஒரு வதிகட்டின முட்டாள்களின் ஒரு தலைவனாக தூத்துக்குடியுடைய மேட்டாசன ஆயர் இருந்து கொண்டிருக்கிறார். உலக வரலாற்றிலே கிடையாது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. புனித சபையார் 1944 மேயில் கடையின மக்களின் பாதுகாவலர் முடியப்படையும் 2003 ஆகஸ்ட் 20ஆம் தேதி கரியப்பட்டிருந்தக்காரன் முடியப்பதியின் பாதுகாவலர் என்று அறிவிக்கிறார் பீட்டர் பெர்னாண்டோ. அந்த முடியப்பர் சாமி இவங்க இறை மக்களாக ஏற்றுக்கொள்வாரா? அப்படியானால் அவர்கள் இறை மக்கள் என்றால் நாங்கள் என்ன குறை மக்களா உங்களுக்கு? அதனால் இப்போது அவர்கள் ஆலயத்தில் நாங்கள் அந்த காலத்தில் வரும்போது ஆலயத்தில் தான் படுப்போம். ஆலயத்துக்கு முன்னால் உள்ள ஒரு ஓட்டுக்கை மண்டபம் உண்டு. அதில் தான் ஆண் பெண் எல்லாருமே படுப்பது வழக்கம். வெளிச்ச 3 பெற்றுமா சிலைத்தை கொண்டு வந்து நாங்கள் தங்கியிருந்து அசனத்தை போவோம். இவர்கள் வந்தார்கள், எங்கள் ஆலயத்தில் யாரும் படுக்கக்கூடாது என்று முன்னே தள்ளினார்கள். அதுக்கு பிறகு சுத்தி காம்பவுண்ட் சுவர் கட்டி ஆட்களை வெளியே தங்க வைத்தார்கள். சரி, குல்சரி பக்கத்துல அவங்க செட்டு மாதிரி கட்டி 5 நாள் இருந்தாங்க. உடனே இருந்தான் அதையும் சுத்தி வளர்த்துக்கிட்டு இப்போ ஒரு பாதிரியார் சொல்லுவார், சுனாமி கட்டடத்தில் தங்குங்கள் என்று. பாதி யாரு யாரா இது? வாழ்வதற்கு நீ, கலைஞர் ஒரு வசனம் சொல்லுவார் பார்த்தீர்களா, வசந்த சேனை ஆழ்வதற்கு நீ மாழ்வதற்கு நாங்கள் என்றா போய் சொல்லுகிறாய்? இல்லை, உன் அழிவுக்கு நீயே ஆரத்தி இருக்கிறாய் என்பது போல எங்களையா சுனாமி கட்டடத்தில் தங்க சொல்கிறீர்கள்? தங்க வேண்டிய ஆள் நீர்தான் என்றுதான் ஆசோரம் கொண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்தேன். தாக்கல் செய்யும் போது அந்த கேஸ் நம்பர் 5353 அந்த கேஸில் 2 நீதிபதிகள், அது பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த சர்வே நம்பர் 315 இருக்கும் புதிய ஆலயம் அதை வந்து என்னுடைய மனுவில் காட்டியிருக்கிறேன். ஆனால் அவர்கள் உத்தரவு என்ன சொல்லியிருக்காரு என்றால், இந்த 315 இருக்கும் அத்தனை ஆக்கிரமிப்புகளையும் 12 வாரங்களுக்கு அகற்றப்பட உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரே, நீர் வந்து செந்தில்ராஜ் போல ஒரு நீதிமன்ற உத்தரவை திசைத்து அவன் 1 வருஷம் 4 மாசம் கழிச்சு எவ்வளவு போல இதில் நான் ஒன்னும் தூங்க மாட்டேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது சட்ட நடவடிக்கை எடுக்க தவறினால் மாவட்ட நிர்வாகம் மீண்டும் உயர் நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்து கம்பி எண்ண வைத்து விடுவேன் அதிகார மட்டத்தை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் நீதி வென்றது, தர்மம் வென்றது. அதனால் முடியப்படி எங்க பக்கம் தான் குறையை இறக்க வேண்டிய நண்பர்கள் தான் சொல்றாங்க, நீங்க தான் கால்வாய்களில் போய்விட்டீர்களே, போனால் என்ன ஒருத்தர் பஸ்ஸையும் அந்த நேரத்து கூட முந்தான கூட ஒரு பஸ்ல வச்சு லட்சக்கணக்கான ரூபாயும் ஒரு கம்ப்யூட்டர் வச்சு தூங்கிட்டு பஸ் போட போய் எதிர்த்து அவார்டு போயிட்டான். ஆனா அந்த கண்டக்டர் எடுத்துக்கொண்டு ஒரு ராணுவ வீரர் ஓய்வுட்டராக ஒருத்தர் எடுத்துக்கொண்டு அதை போலீசில் ஒப்படைக்கிறார். இந்தாருங்கள். அதே மாதிரி பணமும் நகையும் கீழே கிடக்கிறது, எடுத்துக்கொண்டு ஒப்படைக்கிறார் ஒரே ஆளு. அப்படி போது நாங்கள் எங்கேயோ இருந்தாலும் நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து போய் தான் இருக்கிறோம். நாங்கள் நிரந்தரமாக அழிந்து போய்விடவில்லை. ஆனால் நீங்கள் அப்படி அல்ல, நீங்க எங்கேயோ இருந்து இங்க வந்து தொழில் செய்ய வரும்போது எங்க உருவம்ல நாங்க இந்த இடத்துக்கு வரக்கு தடை விதிப்பது அந்த பாதிரியாருக்கு அழகா? அது தொழிலாக நம்ம அவங்க ஊர்ல சொல்லுவோம். யார் ஊருக்கு சொல்லுவோம்? நீங்க என்ன அமெரிக்காவா விட்டா போவதுக்குள்ள இருக்கு? எங்க ஆலயத்தில் நாங்க வர்றதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்லையே. அதனால அந்த அப்படி பெர்மிஷன் கேட்கக்கூடிய ஆலயம் தேவையில்லை, இல்லையா உங்களுக்கு அங்க இருக்கு. அதனால பாதரே, நீ சுனாமி கட்டடம் தயாரே இருக்கு, அங்க தொடர்ந்து உங்க அலுவலக போடியை தாராளமாக நீங்க ஆரம்பித்துக் கொள்ளலாம். இருக்கட்டும், இடித்து அந்த இடிந்த மேடு கட்டமனா இருக்கட்டும். அதுக்கு பிறகு எதிர்காலம் சொல்லட்டும். உரிமைப்பட்டவனை கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல அல்லவா, அதுதான் இந்த ஆலயத்தின் நிலை. என்று எதிர்காலம் என்னை போற்றும், என்னை தூற்றாது. அதனால நீங்க ஆர்டர் வாங்கியிருக்க, இன்னும் பல ஆர்டர் அடித்து தரும் ஆர்டர் வாங்குவேன்.
ஒரு 100 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருச்சபை இனி 483 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயத்த சொந்தம் கொண்டாடிய உன்ட ஒரு ரெக்கார்டு இருக்கா? காட்டம் பார்ப்போம். யாரு? ஒரு பேப்பர் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அது இது கொம்பு அப்ப பேர் மாற்றம் பண்ணி இது கொம்புத்துற கோயிலுங்க. வரலாற்றையே அழிச்சிட்டியே பெரியார்களே. உனக்கு இது கடையக்கூடிய ஆலயம் தான் என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது தெரிஞ்ச இருந்தும் நீ அந்த வரலாற்றை அழிச்சியே. உன்னைய மாதிரி படுவாயி யாரும் கிடையாது. வரலாற்றை அழிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதுபோல நீ வெற்றி ஆலயத்தை இடிப்பதற்கு உத்தரவாங்க எனக்கு முழு அதிகாரம் உண்டு. முடியப்படி என்னை வாழ்த்துவார். இந்த ரெட்ட கோபத்தை இடித்து தகர்த்து போட்டாதான் எனக்கு முழு நிம்மதி கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த மீனவர்களும் இந்த மீனவர்கள் கூட சேர்ந்துகிட்டு இந்த பாதிரியார்கள் சென்ற அத்துழியம் தான் அதுக்கு காரணம். நாங்கள் அப்படியாகும் இப்படியாகும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா? 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சொந்த ஜாதிக்காரன்ட்ட விசைப்படையிலேயே வெடிமருந்தை வைத்து இலங்கைக்கு வெடிமருந்து கடத்துகிறார் என்று பொய் புகார் கொடுத்த நீங்கள் கிறிஸ்தவர்களா? நீங்க கிறிஸ்தவர்களா? உங்களுக்கு கடல் கொந்தளிப்பாக இருக்கிறது, கடலுக்கு யாரும் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவித்த பிறகு அந்த கடலிலே மிதக்கும் கஞ்சா முட்டைகளை கைப்பற்றுவதற்காக கம்ப்யூட்டர்ல பதிவு செய்து மறுநாள் கடல் ரெண்டு பேர் போய் ஒருவன் திரும்பினார், ஒருத்தன் திரும்பவே இல்லை. அப்படி அந்த தியாகிக்கு ஒரு பாதிரியாருடைய அப்பாவா 20 சாமியார் ஆத்மா சாந்தியிடைய விடியப்படாச்சு பிரார்த்தனை பண்றாங்க 30 பாலியா களவாடி பயிலுக்கும் தியாகி பட்ட மாடா. இதுக்காக நீங்க இருக்கிறீர்கள்? கஞ்சா முட்டையை போனவன் தியாகியா? எப்படி அடுத்தவன் படையில் வைத்து வெடிமருந்து வைத்தவன் உண்மையான கிறிஸ்தவனா? அப்ப நாங்க என்ன குறை மக்களா? நாங்க கிறிஸ்தவ முறை இல்லையா? ஓ பாதிரியார அந்த கோயில் என்ன நினைச்ச? ஒரு 5 ஆடை கொஞ்சம் நுப்பாட்டி தண்ணியை தெளிச்சு அந்த தண்ணிய அந்த தலையை ஆட்ட பிறகுதான் அந்த ஆடை தங்க அறுப்பாங்க, பயிடுவாங்க. அப்படிப்பட்ட துடியான ஆள் முடியப்பர். வா அந்த ஆலயத்துக்கு முன்னால் ஒரு லாரி விலையை இறக்கி அந்த விலையை அத்தனையும் தனதாக்கி கண்டான பிறகு பழத்தி போட்டவுடன் நான் புதுமை கிணத்தில் கிளச்சி குளித்து விட்டு அந்த தீயில் மிதித்து நடந்து கோயிலுக்குள் சென்று விடுகிறேன், எந்த பாதிப்பும் இல்லாமல். அப்படி நான் சென்று விட்டால் ஆலய சாவியை தந்து விட்டு நீர் கோயில் மேட்டா தந்து தூத்துக்குடி கிளம்ப தயாரா? அங்கி போட்ட பாதிரியாரே என் சவாலை ஏற்றுக்கிறீரா? இது நீர் இறங்கும் பார்ப்போம், நீர் இறங்கும் பார்ப்போம். அதனால இந்த மக்களை எல்லாம் மடையனாக்கி இந்த அறியாமை என்னும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற வரையில்தான் இந்த ஆசை கிறிஸ்தவ சபை இயங்கும். அறிவு அந்த அளவுக்கு இவர் எல்லாரும் மடையனாக்கிறார். அதாவது மடையன் மட்டுமல்ல, இந்த மீனவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் அவங்க தான் அதாவது இந்த கோயிலை தான் கட்டணும். என்ன இவன் 40 வருஷம் கூட ஆகல, 450 வருஷத்துக்கு உள்ள கோயிலை சொந்தம் கொண்டாடலாம். இவன் அரியப்பட்டினத்துல ஒரு வீடை போட்டு இங்க வந்துட்டாரு வைங்க, இங்க வந்துட்டான். நான் போய் அந்த வீட்டு திருநீல போய் இருக்கேன் குடும்பத்தோட. அதுக்கு பிறகு தொடர்ந்து வீட்டுக்குள்ள இருக்கேன், ஓடா இருக்கு ஒழுங்குதான் சொல்லி கான்ட்ராக்ட் போட்டு இருக்கேன். பின்னாடி கொஞ்சம் வேற இருக்காது, ஒரு 20 தென்னை மரத்தை வச்சேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் நவீன முறையில கட்டி அந்த வீட்டுல இருக்கேன். நம்ம ஊருக்கு போகணும் 10 வருஷம் கழிச்சு இங்க உள்ள மீனவன் அங்க வந்த உடனே இடத்த பார்த்து அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கப்பா யார்கிட்ட, நீ நல்லா இருந்து வாழு அப்படி வாழ்த்தவா செய்வேன்? எங்க வாழ்த்தவா செய்வா? வீட்டு தீர்வையும் ஏட்டி பிள்ளையும் பேர் மாற்றம் பண்ணிட்டு உன்னை பார்த்து நீ எங்க வந்தது கேட்டா நீ என்ன செய்வ? அதே மாதிரி நீ இங்க இருந்துகிட்டு நீ தீர்வையை மாத்த, எலக்ட்ரிக் பில் மாத்த, அதை மாத்த, ஊர் பேரை மாத்த. இது ஐயா இது கரியப்பட்டினம் நினைக்காத, இது காயல்பட்டினம். உனக்கு நான் சொல்ல இது கரியப்பட்டினம் இல்ல, காயல்பட்டினம். அதனால நாங்க அங்க இருந்து ஏகமன தாக்குதல் நடத்துவோம், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. எங்க இருந்தாலும் எங்க முடியப்படி எங்களுக்கு துணை இருப்பார். அவருடைய கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்கு பாதுகாவல, எங்கள் குல தெய்வம். உனக்கு யாரு? நீ யாரு அவருக்கு? நீ உனக்கு யாரு அவருக்கு? உன்னை யாரு அவரை இறைமக்கள் அடிமை செஞ்சவரு? அவர் பீட்டர் பண்ணாந்து அவங்க காலில் போய் முட்டு, ஐயா இந்த மாதிரி இந்த முடியப்போற எங்க இறைமக்கள் அடிமை செஞ்சு கல்லறைக்கு போயிட்டீரு. அங்க ஒருத்தர் எங்களுக்கு நீ இல்ல அவங்கதான் இறை மக்கள், எங்களை குல மக்களுக்கான கொஞ்சம் கேட்டுத்தாரு அப்படின்னு பீட்டர் போட கல்வையில போய் முட்டு, இது ஒரு சீட்டு வாங்கிட்டு ஆகிட்ட முடியும். அந்த மாதிரி மக்களை மடையாக்கி கொண்டு எப்படி அப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு கோட்டை செவர் கட்டவும் கட்டுவது கட்டவும். எப்ப இது அரசாங்கம் ஒண்ணு இருக்கா? அரசாங்கம் இருக்காங்க, எல்லாம் பிரச்சனை ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணும் இல்ல, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டா சிக்கல் தம்பி சட்டம் உங்களுக்கு தெரியாது. அதனால இந்த ஆர்சி டயோசிசனும் இந்த மீனவர்களும் சேர்ந்து நல்ல ஒரு இது போடுற, அதாவது இவங்களுக்கு என்னத்தை சொல்ல அங்க போட்டுக்கிட்டு அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு துறவரை ஒருத்தர், அதாவது அங்க தூத்துக்குடியில ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு ஆயர். அவருதான் இந்த மலை மாவட்டத்துக்கே பெரிய ஆளாம். அவற்றை யாரும் போறாதான் முன்னக்கூட்டியே எழுதி கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா. ஒரு துறவு மாதிரி கிடையாது. அமெரிக்கா ஜனாதிபதி ஒரு துறவர வாழ்க்கை வாழ்ந்தவ எனி டைம் எப்ப வேணாலும் மக்கள் சந்திக்கலாம், எப்ப வேணாலும் குறைகளை சொல்லலாம். இறை பணி எங்கள் தான் எனக்கு முக்கியம்.
அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறோமா, உங்களை சந்திக்க வரணும். அவரு உடனே தேதியை கொடுத்து இத்தனை மணி இருந்து இத்தனை மணிக்கு ஒதுக்கி இருக்கோம். ஏன் அப்பா இவ்வளவு பிஸியா இருக்கிற மனுஷன் 1000 பதவிக்கு ஆயா வந்த, பேசாம ஒரு பிசினஸ் பார்த்துட்டு போக வேண்டியது மீன் வியாபாரம் அப்படின்னு அதை போட்டு இந்த மீனை பாருங்க, ஒரு பாதிரியாரெல்லாம் இந்த மீனவ சங்க தலைவர் மாதிரி பேசலாம். நான் இந்த அரசாங்கத்தை ஒண்ணு கேட்டுக்கிடுவேன், இந்த கடலோர பகுதியில ஏதாவது ஒரு குற்றச்செயல் நடந்தா அந்தந்த கிறிஸ்தவ பாதிரிகள் ஒரு அக்யூஸ்டா கேட்கணும். அதுதான் என்னுடைய ஆசை சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, இந்த ஆலயத்தின் வரலாறையும் என்னுடைய நிலையையும் எடுத்து காட்டிய இந்த யூடியூப் சேனல் நண்பருக்கு எனக்கு வாழ்த்து தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.